Dear students, 11th students, நம்ம அந்த singing lessons written by Catherine Mansfield இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Catherine Mansfield இதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்க, போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது சயின்ஸ் மிஸ்ட்ரஸ் என்ன செய்கிறாங்க, ஸ்வீட் ஸ்மைலோட சிரிச்ச முகத்தோட பேசுறாங்க. அதுக்கு பதில் இவங்க என்ன செய்யறாங்கன்னா கோப பார்வையோட கோபமா நடந்துக்கிடுறாங்க. மிஸ் மீடோஸ் யார்கிட்ட? சயின்ஸ் மிஸ்ட்ரஸ்ட. இது போன வீடியோ வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஃபார்ம்ஸ் 4, 5 and 6 were assembled in the music hall. அப்படியே இந்த 4, 5 and 6 இந்த ஆர்டர்ல வந்து எல்லா ஏஜஸ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மியூசிக் ஹால்ல அசம்பிள்டு அப்படின்னா கேதர்டு, அங்க ஒன்று கூடி இருக்கிறாங்க. த நாய்ஸ் வாஸ் டெஃபனிங். அப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் டீச்சர்ஸ் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சவுண்டு பயங்கரமா கேக்குது இல்லையா, அதே மாதிரி அந்த மியூசிக் டீச்சர் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுடைய நாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா டெஃபனிங்னா காதை கிழிச்சு செவிடாக்குற அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னோன்னா சத்தம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆன் தி பிளாட்ஃபார்ம் பை தி பியானோ ஸ்டுட் மேரி பீஸ்லே. இந்த மேரி பீஸ்லே அப்படிங்கிறது தான் மியூசிக் டீச்சருக்கு பெட்டு, ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பியானோ பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. மிஸ் மீடோஸ் ஃபேவரைட். மிஸ் மேடோஸனுடைய ஃபேவரைட்டான ஆள் யார் அப்படின்னா மேரி பீஸ்லே. ஓ பிளேடு அக்கம்பனிமெண்ட்ஸ், ஷி வாஸ் டேர்னிங் தி மியூசிக் ஸ்டூல். இப்போ அந்த மியூசிக் ஸ்டூலை வந்து என்ன செய்யறாப்புலன்னா திருப்பி வைக்கிறாப்புல. யாரு? அந்த மேரி பீஸ்லே. ஏன்னா மிஸ் மேடோஸ் வந்து என்ன செய்யறாங்க, வராங்க. மிஸ் மேடோஸுடைய ஃபேவரைட் தான் இவங்க. அப்போ அவங்களுக்கு வசதியா வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த மியூசிக் ஸ்டூலை வந்து என்ன செய்யறாங்கன்னா திருப்பி வைக்கிறாங்க. When she saw Miss Meadows, she gave a loud warning, "Whoosh, girls." இப்போ டீச்சர்ஸ் வரதை பார்த்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட் வார்னிங் கொடுப்பாங்க இல்லையா, உஷ்ன்னு சொல்லிட்டு ஏய் சார் வராங்க, ஏய் மிஸ் வராங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ மேரி பீஸ்ல என்ன செய்யறாப்லன்னா, மிஸ் மீடோஸ் வர்றதை பார்த்த உடனே மற்ற கேர்ள்ஸ்ட வந்து உஷ்ன்னு வந்து என்ன செய்யறாங்கன்னா சவுண்டு கொடுத்து வார்ன் பண்றாப்ல. அண்ட் மிஸ் மேடோஸ் ஹர் ஹேண்ட்ஸ் த்ரஸ்ட் இன் ஹர் ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ் அப்படின்னா கை. ஸ்லீவ்ஸ்னா என்னது? கை. நம்ம இப்போ பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்லீவ்லெஸ் அப்படின்னா கை இல்லாதது. அப்போ இந்த இடத்துல என்னதுன்னா ஸ்லீவ்ஸ் அப்படின்னா கை. த பேட்டர்ன் அண்டர் ஹர் ஆர்ம் stroll down the center ashil. இந்த ashil அப்படிங்கக்கூடியது பேசேஜ்னா இப்போ கிளாஸ் ரூம்ல வந்து இப்போ ரெண்டு பக்கமும் ரைட்டிங் சீட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடையில வந்து டீச்சர்ஸ் நடந்து போவாங்க இல்லையா, அந்த பார்ட் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஏசில் அப்படிங்கக்கூடியது. இப்போ அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா மிஸ் மேடோஸ் வந்து நடந்து வர்றாங்க. ஹெர் ஆர்ம்னா ஹேண்ட், கையில வந்து என்ன வச்சிருக்கிறாங்கன்னா அந்த ஸ்டிக் பேட்டர்ன் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரோட் அப்படின்னு சொன்னா வாக், நடந்து வராங்க. வாக் டவுன், ஸ்ட்ரோ டவுன் அப்படின்னா வாக் டவுன் தி சென்டர் அசைல். மவுண்டட் தி ஸ்டெப்ஸ். மவுண்டட்னா ஏறுதல். த ஸ்டெப்ஸ் ஏறி என்ன செய்யறாங்கன்னா இப்போ வர்றாங்க. டேர்ன்ட் ஷார்ப்லி சீஸ்டு தி பிராஸ் மியூசிக் ஸ்டாண்ட். இப்போ ஷார்ப்பா டேர்ன் பண்ணி சீஸ்டு அப்படின்னா பறித்தல், அதாவது பொடுங்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, கையில இருந்து பறித்தல். த பிராஸ் மியூசிக் ஸ்டாண்ட். பிராஸ் அப்படின்னா பித்தளையினால் ஆன ஒரு மியூசிக் ஸ்டாண்ட என்ன செய்யறாங்கன்னா பறித்து பிளான்டட் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் அண்ட் கேவ் 2 sharp taps with her pattern for silence. இப்போ டீச்சர்ஸ் வந்து கையில ஸ்டிக்கு வச்சு இந்த டேபிள்ல வந்து டப்புன்னு அடிப்பாங்க இல்லையா, சவுண்ட் சைலன்ஸ், அமைதியாரு, கீப் குவாய்ட் அப்படின்ட்டு அடிப்பாங்க இல்லையா டேபிள்ல. அதே மாதிரி இவ என்ன பண்றா, மிஸ் மேடோஸ் என்ன பண்றான்னா அந்த கையில இருக்கக்கூடிய பேட்டன், இந்த பேட்டன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டனை வச்சு
சைலன்ஸ்க்காக என்ன செய்யறாப்லன்னா அடிக்கிறாப்ல. சைலன்ஸ் ப்ளீஸ் இமீடியட்லி அண்ட் லுக்கிங் அட் நோபடி. இப்போ இவங்க சைலன்ஸ் ப்ளீஸ், அமைதியாயிரு அமைதியாயிருன்னு இந்த மிஸ் மீடோஸ் வந்து என்ன செய்யறாங்க, கத்துதாங்க. ஹர் கிளான்ஸ் ஸ்வெப்ட் ஓவர் த சீ ஆஃப் கலர்டு ஃபிளானல் பிளவுசஸ். இப்போ இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கத்துதாங்க, அமைதியாயிரு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு மத்தியில ஸ்டூடெண்ட்ஸுகள் அந்த ஏஜ் ஆல் ஏஜஸ்லயும் அந்த கேர்ள்ஸ் அங்க கேதர் ஆகிருக்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல வந்து கத்துதாங்க அந்த பேட்டர்னை கையில வச்சு அடிச்சுக்கிட்டு. ஆனா யாருமே அதை கண்டுக்கிடவே இல்லை. புரியுதா? ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, இவங்க இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க அப்படின்ட்டு. அதனால யாருமே வந்து என்ன செய்யலன்னா பார்க்கவே இல்லை. ஓகேவா? லுக்கிங் அட் நோபடி, ஹர் கிளான்ஸ் ஸ்வெப்ட் ஓவர் தட் சீ ஆஃப் கலர்டு ஃபிளானல் பிளவுசஸ். மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா? பாய்.